நம்ம சொல்றோம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அப்படின்னு. அவங்க பேர் அது இல்லை, உண்மையான பேரு அது கிடையாது. அது அவங்க பிடித்துட்டு வரப்பட்டவர்களால வைக்கப்பட்ட பேர். கல்தேயர்களுடைய தெய்வங்களோட பேரை தான் அவங்க பிடிச்சிட்டு வந்ததுனால அவங்களுக்கு வச்சிருந்தாங்க. அவங்களோட உண்மையான பேரு அனனியா மிஷாவேல் அசரியா. அனனியால் மிஷாவேல் அசரியான்னு தான் நம்ம சொல்லணும். அப்ப அனனியா மிஷாவேல் அசரியாவை பிடிச்சிட்டு போய் வேற பேரை வச்சு அவங்க இந்த தெய்வங்களை தான் கும்பிடணும்னு வற்புறுத்தி பல விஷயங்களை பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா, அக்னி சூழல கொண்டு போய் அவங்கள போட்டுறான். 3 பேரையும் போட்டா வேலை முடிஞ்சு, நம்ம நிம்மதியா இருக்கலாம் அடுத்து அப்படின்னு நினைச்சிட்டு, சும்மா இல்லை, போகும்போதே 2 பேச்சு பேசி கோபத்தை ஏத்தி, அதனால 7 மடங்கு அக்னி சூளைய இன்னும் அதிகமா ஏத்தி வச்சுட்டாங்க. அப்ப ரொம்ப தீ பயங்கரமா எரிஞ்சிட்டு இருக்கு. அப்படி ஒரு 7 மடங்கு அதிகமா கொதிக்கிற ஒரு தீக்குள்ள கொண்டு போய் 3 பேரை போடுறாங்க. கொண்டு போய் போட போறவங்க எல்லாம் பயங்கரமா ட்ரெஸ் போட்டு கவசங்கள்லாம் போட்டு, அவங்க எல்லாம் கொஞ்சம் அடியாள் மாதிரி இருப்பாங்க பாருங்க, நல்லா ட்ரெஸ் எல்லாம் போட்டு பயங்கரமா எல்லாத்தையும் கவர் பண்ணி கொண்டு போய் இவங்களை தூக்கி போட்டு அவங்க திரும்பி வரல. யாரு? அடியாள் மாதிரி இருந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு போனவங்க, தூக்கி போட போன ஆளுங்க திரும்பி வரல. ஆனா யார தூக்கி அந்த சூளைக்குள்ள போட்டாங்களோ, எந்த 3 பேரை தூக்கி சூளைக்குள்ள போட்டாங்களோ அவங்களை தேவன் காப்பாற்றினார். அவர்கள் முடி கூட கருகாமல், புகை கூட அணுகாமல், அவர்கள் மேல புகை வாட கூட அடிக்காம அவர் அந்த 3 பேரை காப்பாற்றினார். பாருங்க அவருடைய கிருபையை சொல்றது, கிருபையை பாருங்க. தூக்கி போட 3 பேரை தூக்கி போட்டு திரும்பி வராதவங்க, ஆனா உள்ள விழுந்தவங்க கிட்ட 4வது ஆளா பேசிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் அக்னியா இருக்கிறாரு இல்லையா? அவர் அக்னியா இருக்கிறதுனால, அந்த அக்னி அவர்களை சுற்றி இருப்பதனால எரிந்து கொண்டிருந்த அந்த சூளையின் அக்னி அவர்களை எதுவும் சேதப்படுத்தாமல் அவர் அக்னி மதிலாய் நின்று அந்த 3 பேரையும் புகை வாட கூட அடிக்காம காப்பாற்றி அங்க சாட்சியாய் நிறுத்தினார்.